இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அன்வாரின் பிரதமர் பதவி செல்லாது என்று கூறும் பி. வேதமூர்த்தியின் மனு தள்ளுபடி. வழக்கு செலவாக 80,000 ரிங்கிட் வழங்க உத்தரவு. தம்பூன் நாடாளுமன்ற தொகுதியில் பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிமின் தேர்தல் வெற்றியும் பிரதமராக அவர் நியமிக்கப்பட்டதும் செல்லாது என அறிவிக்க கோரி வழக்கறிஞர் பி. வேதமூர்த்தி தாக்கல் செய்த மனுவை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் இன்று நிராகரித்தது. வேதமூர்த்தியின் வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கோரிய அன்வாரின் மனுவை நீதிபதி அலிஸ் லாக் இன்று காலை ஏற்றுக்கொண்டார். மேலும் வழக்கு செலவாக 80,000 ரிங்கிட் தொகையை அன்வார் இப்ராஹிமுக்கு வழங்க வேதமூர்த்திக்கு உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2022 ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற பொது தேர்தலில் அன்வார் தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் பிரதமராக நியமிக்கப்பட்டதும் செல்லாது என்றும் அறிவிக்க கோரி வேதமூர்த்தி கடந்த ஆண்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அவரது மனுவில் கடந்த 2018 ஆண்டு அன்வாருக்கு வழங்கப்பட்ட அரச மன்னிப்பில் மலேசியாவின் கூட்டரசு அரசியல் அமைப்பின்படி விதிக்கப்பட்ட 5 ஆண்டுகளுக்கான தேர்தல் போட்டி தடை நீக்கப்பட்டது பற்றி தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்று வாதிட்டார். அதன் அடிப்படையில் கடந்த 2022 ஆண்டு நவம்பர் மாதம் 19 தேதி அன்வார் தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அதற்கு 5 நாட்களுக்கு பிறகு அவர் பிரதமராக நியமிக்கப்பட்டதும் செல்லாது என அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் வேதமூர்த்தியின் மனுவில் எந்தவொரு நியாயமான காரணமும் வெளிப்படையாக முன்வைக்கப்படவில்லை என்றும் சட்ட அடிப்படை எதுவும் இல்லாததால் இது தேவையில்லாத வழக்கு என்று கூறி நீதிமன்றம் அவரது மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. மலேசிய கடல் எல்லையில் அமெரிக்க கடற்படை போர் கப்பல்கள் காணப்பட்டது குறித்து அரசாங்கம் விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பரிகாத்தான் நேஷனல் கூட்டணி கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை வடக்கு பட்டவத் கொள்கலன் முனையத்தில் அமெரிக்காவின் 2 கடலோர போர் கப்பல்கள் நங்கூரமிட்டிருந்ததாக ஊடக தகவல்கள் கூறுகின்றன. இக்கப்பல்கள் வெடிகுண்டு அகற்றும் பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்டவை என்றும் முன்னதாக மத்திய கிழக்கில் பணியில் ஈடுபட்டிருந்தன என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்காப்பு அமைச்சர் காலிட் நூர்டின் அக்கப்பல்கள் மலேசிய விதிமுறைகளுக்கு ஏற்ப செயல்பட்டதாக விளக்கம் அளித்திருந்தார். இருப்பினும் இதுபோன்ற அறிக்கைகள் மத்திய கிழக்கு போரில் மலேசியா கடைபிடித்து வரும் நடுநிலை கொள்கைக்கு முரணாக இருக்குமா என்ற கவலை எழுந்துள்ளதாக பரிகாத்தான் பொதுச் செயலாளர் தக்கியுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். போரில் மலேசியா எவ்வித பங்கும் வகிக்காது என பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் வெளியிட்ட அறிவிப்பை பரிகாத்தான் வரவேற்ற போதிலும் மலேசிய கடல் எல்லைக்குள் அமெரிக்க கடற்படையை சேர்ந்த கப்பல்களின் இருப்பு போரில் மலேசியாவிற்கு மறைமுக பங்களிப்பு உள்ளதா என்ற கேள்விகளை எழுப்புவதாகவும் தக்கியுடின் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது உட்பட முன்னாள் உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் மீண்டும் அம்னோவில் இணைய விரும்பினால் கட்சி அவர்களை வரவேற்க தயாராக இருப்பதாக அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் அஹ்மத் மஸ்லான் தெரிவித்துள்ளார். கட்சியில் மீண்டும் இணைய விரும்பும் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் கட்சியின் உயர்மட்ட தலைமைத்துவத்தால் பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் கட்சி தற்போது மன்னிப்போம் மறப்போம் அணுகுமுறையை பின்பற்றி வருவதாகவும் அஹ்மத் மஸ்லான் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் முன்னாள் பிரதமரும் முன்னாள் அம்னோ தலைவருமான மகாதீர் மீண்டும் அம்னோவில் இணைய விண்ணப்பித்தால் அது உச்சமன்றத்தில் விவாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடுமையான விசா கட்டுப்பாடுகள் காரணமாக வங்காளதேசத்தை சேர்ந்த நோயாளிகள் இந்தியாவிற்கு சிகிச்சைக்காக செல்ல முடியாத நிலையில் அவர்களை மலேசியாவிற்கு மருத்துவ சுற்றுலா பயணிகளாக அழைத்து வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2026 ஆண்டிற்கான மலேசிய இயர் ஆஃப் மெடிக்கல் டூரிசம் முயற்சியின் கீழ் மலேசியாவை உலகளாவிய மருத்துவ சுற்றுலா மையமாக உருவாக்கும் நோக்கில் மலேசியா வங்காளதேசத்துடனான தொடர்புகளை வலுப்படுத்தி வருகின்றது. பல ஆண்டுகளாக வங்காளதேச நோயாளிகள் அருகாமை நாடு மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட பரிந்துரை அமைப்புகள் காரணமாக சிகிச்சைக்காக இந்தியாவை முதன்மையாக தேர்வு செய்து வந்தனர். ஆனால் சமீபத்தில் விசா விதிமுறைகள் கடுமையடைந்ததால் பல நோயாளிகளும் மருத்துவ ஒருங்கிணைப்பாளர்களும் மாற்று நாடுகளை ஆராய தொடங்கியுள்ளனர் என்று மலேசிய
தேசிய சுகாதார பயண மன்றமான MHTC தெரிவித்துள்ளது. அதன்படி வங்காளதேச நோயாளிகளுக்கு மலேசியாவில் சிகிச்சை அளிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருகின்றன. ஜொஹூர் மாநிலம் தமான் மோன் ஆஸ்டின் பகுதியில் 1 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட மதிப்பிலான மெத்தாபெத்தமின் வகை போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உளவுத்துறை வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட சோதனையின் போது 36 வயதுடைய சந்தேக நபர் கடந்த சனிக்கிழமை மாலை 7:40 மணியளவில் கைது செய்யப்பட்டதாக ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து அப்துல் ரஹ்மான் அர்ஸ்ரார் தெரிவித்துள்ளார். இச்சோதனையின் போது வீடு ஒன்றின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த MPV வாகனத்தில் 21 பொதிகை போதைப் பொருட்கள் கண்டறியப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மொத்தம் 20.2 கிலோ எடையானது என்றும் அதன் மதிப்பு சுமார் 1.01 மில்லியன் ரிங்கிட் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்ட நபர் அந்த வட்டாரத்தில் அதனை விநியோகம் செய்யும் முகவராக செயல்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சபா மாநிலம் கினபாத்தாங்கான் பகுதியில் உள்ள கம்போங் சகாலியோட் அருகே ஆற்றில் வலைவீசி மீன்பிடித்துக் கொண்டிருந்த இளைஞர் ஒருவரை முதலை தாக்கி இழுத்து சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 28 வயதான ராயன் அப்துல்லா நேற்று இரவு இறால் பிடிக்க ஆற்றில் வலைவீசி கொண்டிருந்த போது அவரை முதலை தாக்கியதாக கினபாத்தாங்கான் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தலைவர் ஹைரி ஒத்தோக் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த அவரது தந்தை தனது மகன் முதலையிடம் சிக்கிக் கொண்ட காட்சியை நேரில் பார்த்து கதறியுள்ளார். நேற்று இரவு 9:10 மணி தொடங்கி தற்போது வரை ராயன் அப்துல்லாவை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் ஹைரி ஒத்தோக் தெரிவித்துள்ளார். கிளாந்தான் மாநிலம் பண்டார்பாரு தானாமேரா பகுதியில் உள்ள ஜலான் மச்சாங் தானாமேரா சாலையில் இன்று அதிகாலை 2 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 2 உயிரிழந்தனர். இவ்விபத்தில் 64 வயதான பெண்ணும் 14 வயது சிறுமியும் பலியானதாக தானாமேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு பிரிவு மூத்த தலைவர் ஹம்டான் அப்துல்லா தெரிவித்துள்ளார். அதிகாலை 4:35 மணியளவில் அவசர அழைப்பு கிடைத்த நிலையில் சம்பவ இடத்தை அடைந்த போது பொருடுவா மைவியும் BMW 5 ரக காரும் விபத்துக்குள்ளாகி இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பொருடுவா மைவியில் பயணம் செய்த 2 பயணிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என்றும் மற்றவர்கள் உயிர் தப்பினர் என்றும் ஹம்டான் அப்துல்லா தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.